காலையில் நடன பயிற்சிக்கு முன்னால் இந்த நாட்டிய பயிற்சி பயில்வதால் உடலில் அசைவுகள் வளைவு நெளிவு சுழிவுகளை சமன்படுத்திக் கொண்டு ஆரம்பிக்கலாம். அதற்கு நாம் பயன்படுத்துவது ஆசனாசனா, யோகாசனா. முதலில் தாடாசனா, யோகஸ்திரி, தாடாசனா, breathing, breathe out, breathe in, maintain, தாடாசனம் செய்வதால் கால்களின் தசைகளை வலுப்படுத்தி எண்ணங்களையும் புத்திகளையும் தூய்மையாக்கி முதுகெலும்பு வலுப்படுத்தவும் இந்த ஆசனம் செயல்படுகிறது. மரத்தை போல பெரும் காற்று புயல் மரம் எப்படி உறுதியாக இருக்கிறதோ அதுபோல வலிமைப்படுத்தவும் மண்ணை வலிமைப்படுத்தவும் விருட்சாசனா, breathing, breathe out, breathing out. அடுத்தது இடதுபுறம். breathing, breathe out, maintain, 3, 4, 5. உறுதிப்படுத்துவதற்காகவும் நாட்டியத்தின் போது வளைவு நெளிவு சுழிவுகளை மேம்படுத்துவதற்காகவும் செய்வது அர்த்த சக்கராசனா, யோகஸ்திரி, breathing, breathe out, relax. அடுத்ததாக பாதஹஸ்தாசனம். இடுப்பு எலும்புகளை பலப்படுத்தவும் கால் விரல் அனைத்தையும் வலுப்படுத்துவதற்காகவும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதற்காகவும் பாதஹஸ்தாசனம் நாட்டியத்தின் போது
சில பேர் பாதங்களை சரி செய்து கொள்ளவும் இந்த பாத ஹஸ்தாசனம் உதவுகிறது. Breathe in, breathe out, breathe in, maintain, stop, 1, 2, 3, 4, 5. Relax. அடுத்ததாக யோகஸ்துதி. Relax. உட்கட்டாசனா. நாட்டியத்தின் போது எலும்புகளின் அசைவுகளையும் நம் உடம்பின் சதைகள் வளைவுகளையும் உறுதியையும் மேம்படுத்தவும் அரை மணி நேரத்திற்கு முழு மணி நேரத்திற்கு உதவுவது உட்கட்டாசனா. ஆரம்பம். Breathe in, breathe out, breathe in, maintain, 1, 2, பாவை நேராக, 3, 4, 5. நாட்டியத்தின் அரைமண்டல நிலைக்கு இந்த ஆசனம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது அர்த்தகிருதாசனம். பரதநாட்டியத்திற்கு 2 வளைவுகளும் மிகவும் அவசியமான ஒன்று. அதற்கானது அர்த்தகிருதாசனம். Breathe in, breathe out, stop. Maintain, 1, 2, 3, 4, 5. Another side, come to another person. Maintain, 1, 2, 3, 4, 5. Relax. அடுத்ததாக திரிகோணாசனம். முழு மண்டல நிலைக்கும் நாட்டியத்தின் மண்டி அளவு போன்ற சில அனுபவங்களுக்கும் இந்த ஆசனம் மிகவும் உதவியாக இருக்கும். திரிகோணாசனம். கையின் மேல் பகுதியை உயிர்வையை கவனம் செலுத்தவும் கான்சன்ட்ரேஷனுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். 3, 4, 5,
Another side. Maintain. 3, 4, 5. Relax. Yoga Sthiti. Relax. Parivartan Trikonasana. இது இடுப்பு எலும்பையும் கால் எலும்பையும் ட்விஸ்ட் செய்துதான் வரும். இதில் நாட்டியத்தின் அமர்த்தி எலும்பு ஆடும் அளவுகளுக்கும் அசைவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த ஆசனம் பயனுள்ளதாக இருக்கும். மேல் நோக்கி உள்ளங்கையை உற்று பார்க்கவும். 1. கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். 2, 3, 4, 5. Come to normal position. Relax. Another side. Maintain. 1, 2, 3, 4, 5. Relax. Yoga Sthiti. அடுத்ததாக பாஸ்வதாசனா ஆரம்ப நிலை. கைகளை நன்றாக மேலே உயர்த்தி உள்ளங்கையை மேல் நோக்கி பார்வையிடவும். பார்வைத்திறன் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும். உடலில் ராஜவில் பொருளாக சொல்லும் டைஜஷன் பார்ட் என்ற வயிற்று பகுதி உறுப்புகளை வலுப்படுத்தும் இது உதவும். நாட்டியத்திற்கு நிறைவு செய்வதற்கு இந்த ஆசனம் மிகவும் உறுதுணையாக இருக்கும். 4, 5. After normal position. Another side. Maintain. 3, 4, 5. Relax. Relax. Yoga Sthiti. Relax. அடுத்ததாக வீரபத்ராசனா. இது படிப்பிற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆசனம் மட்டுமல்ல, தைரியம் பெற்ற இந்த ஆசனம் அரை மணி நேரம் படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட 5 நிமிடத்தில் படிக்க முடிப்பார்கள். கான்சன்ட்ரேஷன் பவர் இதில் ரொம்ப ஹையா கிடைக்கும். குழந்தைகளுக்கு நடனம் ஆடக்கூடிய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு அம்சத்தையும் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆனது உதவி செய்யும். மெயின்டைன். 3, 4, 5. Another step. Maintain. 2, 3,
முகஸ்துதி. सूर्य नमस्कार आरंभ இறுதியாக மெடிடேஷன் பத்மாசனம் பத்மாசனம்
நாட்டியத்துக்கு உச்சிமுகமுடன் உள்ளங்களையான கான்சன்ட்ரேஷன் தொடர்பு மிக அவசியமானது. மெடிடேஷன் 3 நிமிடம்.